Namaste. Namaste, Kana. This is your English class, Dama. Okay, take your English book. Take book page number 131. 131. 131, you will take it. Okay. Book page number 131. Take your pencil also. This is I already given book page number 128, 29, 130. These things are homework. You all are completed or not? I hope you all are finished your homework. Next, we want to continue book page number 131. Storytelling. This is very interesting topic. Okay, storytelling. You all are like this one. You all like it or not? Pikma pidikada? Storytelling pikma pidikada? பிடிக்கும் இல்லையா? ஸ்டோரி டெல்லிங் சரி பிடிக்காதங்க யாராவது இருக்குமா? இல்லை. டுடே வி வில் லேர்ன் டு டெல் எ ஸ்டோரி. நாம் இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டோரி எப்படி சொல்லணும், ஸ்டோரிங்கிறது எப்படி எழுதணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டெப் 1, சூஸ் எ ஸ்டோரி யூ வாண்ட் டு டெல். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோன்றதை நீ சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டெல் த பிளேஸ் வேர் த ஸ்டோரி இஸ் ஹேப்பனிங். எங்கே வந்து ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறத நீ ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே நடக்குதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். டெல் ஹூ இஸ் கேரக்டர்ஸ் ஆர். அடுத்தது இது ஒரு ஸ்டோரி சொல்ல போகும்போது எப்படி சொல்லுவோம், ஒரு ஊரில் ஒரு காட்டில் அப்படிதான் ஆரம்பிப்பேன். எடுத்துனேன் ஒரு லைனும் ஒரு டைகர் இருந்துச்சான். அப்போ அடுத்து கேரக்டர். ஃபஸ்ட்டு பிளேஸை சொல்கிறோம், அடுத்தது கேரக்டர், யார் யாரெல்லாம் அதை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அதில் சொல்ல போகிறோம் இல்லையாமா. நெக்ஸ்ட் டெல் ஹூ தி கேரக்டர்ஸ் ஆர், யார் யாரெல்லாம் அதில் நடிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டெல் 3 ஈவெண்ட்ஸ் தட் லீட் டு த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அது முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் 3 நிகழ்வுகள் நம்ம அதில் சொல்லுவோம். அது 3 நிகழ்வுகள், ஆரம்பம், இடையில என்ன நடந்தது, முடிவு. எப்பயுமே வந்து அந்த 3மே அதில் கம்பல்சரி இருக்கணும். சரியா? சும்மா அந்த ஒரு கம்ப்ளீஷன் எப்பயுமே ஓப்பனிங் இருக்கணும், மிடில் அது என்ன நடந்ததுன்னு இருக்கணும், கன்க்ளூஷன் முடிஞ்சதுக்கு அது அதனால இப்படி ஆச்சுன்ற மாதிரி அதுக்கு ஒன்று அதுக்கான ரீசன் ஒன்று வரும் இல்லையா, காரணங்கள் இருக்கும், அந்த மாதிரி வரலாம். ஓகே, எண்ட் த ஸ்டோரி, அது முடிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, அந்த மாதிரி இங்கே ஒரு இது பார்க்கலாம். தி ஆண்ட் அண்ட் த கிராஸ் ஹோப்பர். தி ஆண்ட் அண்ட் த கிராஸ் ஹோப்பர். ஒரு எறும்பும் கிராஸ் ஹோப்பர்னா என்ன, வெட்டுக்கிளி. பார்த்துருக்கியா? ஓகே, வில்லேஜ் சைடில் இது நிறைய இருக்கும். இதை பற்றி பார்க்க போகலாம். இந்த டீப் ஃபாரஸ்ட் நியர் த மவுண்டெயின்ஸ். பார்த்தீங்களா, பிளேஸ் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல. இந்த டீப் ஃபாரஸ்ட், ஒரு அடர்ந்த காடு, நியர் த மவுண்டெயின்ஸ், மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காடு. லிவ்டு அண்ட் ஆன் அண்ட் ஆண்ட் அண்ட் ஏ கிராஸ் ஹோப்பர். பாருங்க, கேரக்டர்ஸ் வந்துருச்சு, 2 கேரக்டர்ஸும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு, அடுத்தது 2 கேரக்டர்ஸ் வந்துருச்சு. பாருங்க, லிவ்டு அண்ட் ஆன் ஆண்ட் ஆண்ட்னா ஒரு ஏன் ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க, வால்ஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால வவலில் ஸ்டார்ட் ஆயிருக்கனால ஆன் யூஸ் பண்ணுறோம். ஏன் ஆன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்குலரில் இருக்கனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏ கிராஸ் ஹோப்பர், ஏங்கிறது சிங்குலர் தான், ஏ அண்ட் தி இது எல்லாமே ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சிங்குலராக இருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நவுன் வந்து சிங்குலராக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். லிவ்டு அண்ட் ஏ கிராஸ் ஹோப்பர், அங்கே ஒரு கிராஸ் ஹோப்பரும் இது வாழ்ந்தது. தி ஆண்ட் ஒர்க்டு ஹார்ட் இன் தி சம்மர். அது சம்மர்ல என்ன பண்ணுதான், ரொம்ப ஒர்க் ஹார்டா, ரொம்ப ரொம்ப கடின உழைப்பா அது உழைச்சிட்டு இருக்குமா. அண்ட் சேவ்டு ஃபுட் ஃபார் த வின்டர். குளிர்காலத்துக்காக அது வந்து என்ன பண்ணுதான், ஃபுட் எல்லாம் சேவ் பண்ணுதான். தி கிராஸ் ஹோப்பர் பிளேடு டியூரிங் த ஹோல் சம்மர். ஆனா இந்த கிராஸ் ஹோப்பர் என்ன பண்ணுமா, டியூரிங் த அந்த முழு சம்மர்லையும் கோடை காலத்துலையும் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கோம். வித்தவுட் கலெக்டிங் ஃபுட்டு சேமிக்காம இப்ப பார்த்தாலும் ஜாலியா பிளே பண்ணிட்டே இருக்கும், விளையாண்டுட்டே இருக்கும். தி கிராஸ் ஹோப்பர் ஆல்வேஸ் கால்டு தி ஆண்ட் டு பிளே. எப்ப பார்த்தாலும் இந்த கிராஸ் ஹோப்பர் அந்த ஆண்ட் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்க, வா விளையாடலாம்னு சொல்லி அது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். பட் தி ஆண்ட் வாண்டட் டு சேவ் ஃபுட் ஃபார் வின்டர். பட் இந்த ஆண்ட் என்ன பண்ணுமா, எப்பயுமே இது சொல்றத காதுலயே போட்டுக்காம அது வந்து எப்பயுமே அந்த உணவு சேகரிக்கிறதுலயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குமா. பாருங்க, இப்போ இதுல 3 நிகழ்வுகள் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ், அடுத்தது எத்தனை கேரக்டர், அடுத்தது 3 இன்ஸ்டன்ட். அந்த ஈவெண்ட்ஸ் வந்து 3 என்னென்ன, அதாவது ஆண்ட்டும் கிராஸ் ஹோப்பரும் இருக்காங்க. ஆண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. ஆண்ட் எப்போ பார்த்தாலும் கிராஸ் ஹோப்பர் எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கிராஸ் ஹோப்பர் எப்போ பார்த்தாலும் இவங்களை ப்ளே பண்ண கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் அது கண்டுக்காம அது பாட்டில் அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். 3 ஈவெண்ட்ஸ் வந்துருச்சு அதில். சரியா? இது அடுத்து கன்க்ளூஷன், முடிவு வந்துருச்சு. இட் வாஸ் நவ் வின்டர். இப்போ வந்து திடீர்னு குளிர்காலம் வந்துச்சு. தி ஆண்ட் ஹேட் ஃபுட் டு ஈட் பட் த கிராஸ் ஹோப்பர் டிட் நாட். ஆனால் ஆண்ட்டுக்கு வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு ஃபுட் இருந்தது, ஏன்னா அது சம்மர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தது இல்லையா, அதை வச்சு அது சாப்பிட்டு அது ஹெல்த்தியாக நல்லா இருந்துச்சு. பட் இதுகிட்ட உணவே கிடையாது, கிராஸ் ஹோப்பர் கிட்ட உணவே கிடையாது. வி ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் சேவ் ஃபார் த ஃபியூச்சர். எப்பயுமே நம்ம வந்து கடினமாக உழைச்சி நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இட்ஸ் தட் ஈஸி
வை டோன்ட் யூ ட்ரை. இது ரொம்ப ஈஸி தான், ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் நீங்கள் தனித்தனியாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 132, தி கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர். இது எதை பற்றின கேஸு? கேஸ் ஆஃப் தி மிஸ்ஸிங் வாட்டர். வாட்டர் மிஸ் ஆனது, எங்கே தான் அந்த தண்ணி வந்து காணாம போயிருக்கும், அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு வாட்டர் வந்து எங்கே தான் மிஸ் ஆயிடும், தண்ணி எங்கே தான் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் கண்ணா. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், தி டேங்க் இன் திவ்யாஸ் வில்லேஜ் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை. இந்த சிச்சுவேஷன் இனிமேல் நம்ம சம்மரில் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. இனிமேல் வந்து இவ்வளோ நாள் மழை மிஸ் ட்ரை, எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்போம். அப்புறம் இடையில கொஞ்ச நாள் மட்டும் குளிர்காலம் இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரை, நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? தி டேங்க், இப்போ பஞ்சாயத்து வாட்டர் வருதுன்னா ஒரு டேங்க்ல விட்டு தானே வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டேங்க்லேருந்து தண்ணி வரும். கிணறு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் டேங்க்லேருந்து தண்ணி வரவங்களுக்கு அந்த ஊர் டேங்க், திவ்யாஸோட வில்லேஜோட டேங்க் எப்போ பார்த்தாலும் ட்ரை ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ட்ரை ஸ்டேஜில் தான் இருக்குது. அம்மாச்சி பிஹேண்ட் டு ப்ரே. உடனே வீட்டில் பெரியவங்களாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, கடவுளே எப்படியாவது இங்கே மழை வரணும், பெரியவங்களாம் ஒன்று ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அம்மாச்சி பிஹேண்ட் டு ப்ரே ஃபார் ரெயின், மழைக்காக அவங்க வேண்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா collected all the buckets and pots and vessels in the house and filled them up. தண்ணி வருதுன்னா உடனே அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா குடத்தையும் கிட்டத்தட்ட நியர்பை 30-40 ட்ரம்ஸ், அந்த குடம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபில் பண்ணுறது. இப்போ பெரிய பெரிய ட்ரம்லாம் வாங்கி ஃபில் பண்ணி, ஏன்னா ஐயோ அடுத்த டைம் எப்போ தண்ணி வருமோ, 20 days ஆச்சு, 30 days ஆச்சு, 1 month ஒன்லி தான் வாட்டர் வருது, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வாட்டர் சேவிங்க்கு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையாம்மா. அம்மாச்சி collected all the buckets and pots and vessels in the house. வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பாத்திரங்கள் முதல் கொண்டு எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. வீட்டில் இருந்த குட்டி குட்டி பாத்திரங்கள் முதல் கொண்டு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. we need to store as much water as we can. அம்மா சொல்கிறாங்க, இந்த தண்ணி நம்ம நிறைய தண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா இனிமேல் எப்போ தண்ணி வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா collected tools to dig the tank a little deeper. அதான் அப்பா உடனே டூல்ஸ் கருவிகள்லாம் பயன்படுத்தி டிக் பண்ணுறாங்க, பறித்து இந்த டேங்க்கிட்ட நிறைய தண்ணி சேவ் ஆகிற மாதிரி அவங்க டீப்பர், ரொம்ப ஆழமாக அந்த இதை பறித்து சேவ் பண்ணுறாங்க. வி ஜஸ்ட் நீட் இனஃப் வாட்டர் அன்டில் த ரெயின்ஸ் அரைவ். மழை வர வரைக்கும் அட்லீஸ்ட் போதுமான தண்ணியாவது இருந்தால் பரவாயில்ல, ஹி செட், அவர் சொல்கிறாரு. திவ்யா காட் அவுட் ஹர் நோட் புக், அவளுடைய நோட் புக்கில் வெளியே எடுக்கிறான். அண்ட் பென்சில்ஸ், நோட் புக் பென்சில்ஸ்லாம் வெளியே எடுக்கிறாங்க. ஷீ புட் ஆன் ஹர் திங்கிங் கேப் அண்ட் ஃபாலோட் ஹர் பேரண்ட்ஸ் டு தி டேங்க். அதாவது she put on her thinking cap and followed her parents to the tank. அவ உடனே அந்த பேப்பரில் எடுத்து கேப் மாதிரி இது பண்ணிட்டு அதை எடுத்து கேப் போட்டுட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறா. யாரை? பேரண்ட்ஸ். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, இந்த டேங்க் கிட்ட போயிட்டு இருக்கா. she examined the tank bed closely. உடனே அதை அவ என்ன பண்ணுறா, கிட்ட போய் அதை பார்க்குறா, அதை எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. it was cracked and டஸ்டி. அந்த டேங்க் ஃபுல்லாக எப்படி இருக்கு, கிராக்குடுனா விரிசல், கிராக்குடுனா விரிசல் ஓடி, டஸ்டி ரொம்ப குப்பையாகவும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திவ்யா wondered, வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். சாரி, திவ்யா wondered where did the water in the tank go. எங்கே தான் போயிருக்கும் அந்த தண்ணிலாம், அந்த தண்ணி இந்த இது வந்து விரிசல் ஓடுது இல்லையா, எங்கே தான் போகுது, டிட் இட் ரன், அதே இங்கே வெளியில் ஓடிடுதா, அது இங்கே ரன், தண்ணி இங்கே ஓடிடுமா, தண்ணி வந்து டேங்க்லேருந்து வெளியில் ஓடிடுமா. வாஸ் இட் ஸ்டோலன், ஸ்டோலன், அதாவது ஸ்டோலன் அப்படின்னா திருடப்படுறதுன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து வாஸ் இட் ஸ்டோலன், யாராவது வாட்டர் திருடிட்டு போயிடுறாங்களா. இட் இஸ் எ மிஸ்ட்ரி, இது ரொம்ப மர்மமாக இருக்குது, இது மிஸ்ட்ரினா ரொம்ப மர்மமான முறையாக இருக்குது, எங்கே தான் போவோம் டேங்க்கில் இருக்கிற தண்ணிலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவள் என்ன பண்ணுறா, ஆராய்ச்சி பண்ணுறா, என்னவா இருக்கும்னு சொல்லி திங்க் பண்ணுறா. அதை நெக்ஸ்ட், திவ்யா லவ்டு சால்விங் மிஸ்ட்ரிஸ், அவளுக்கு வந்து இந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒன்ஸ் வென் த டைம் அம்மாச்சி couldn't find her reading glasses. ஒரு டைம் வந்து அதாவது அவருடைய அம்மாச்சினே பாட்டியோட
ஸ்பெக்ஸ் ரீடிங் கிளாஸஸ் படிக்கிற அந்த கண்ணாடி படிக்கும்போது போடுறதுக்காக போடுறோம் அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி வந்து couldn't find, அவங்களும் கண்டுபிடிக்க முடியல her reading glasses. திவ்யா had found them in her book. அவங்க வந்து அவங்களுடைய புக்கில் இருந்தது, அந்த அம்மா பாட்டி வந்து அன்னைக்கு படிச்சுட்டு அவங்களுடைய புக்லேயே வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால அந்த புக்கில் இருந்து அந்த ஸ்பெக்ஸை கண்டுபிடிச்சா. மார்க்கிங் த பேஜ் ஷி வாஸ் ரீடிங். பாட்டி வந்து எது வரைக்கும் படிச்சிருக்கோன்றதை மார்க் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஸ்பெக்ஸை கழட்டி அதிலே வச்சுருக்காங்க. அது தெரியல. இப்போ அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. ஐ வில் ஃபைண்ட் தட் வாட்டர். அதே மாதிரி நான் இந்த மாதிரி இந்த சின்ன இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். திவ்யா மட்டர்ட் ஆர் டு ஹர் செல்ஃப். அதே மாதிரி நம்மளும் கண்டுபிடிக்கணும். மட்டர்ட்னா முணுமுணுக்கிறது, தனக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறா, முணுமுணுத்துக்கிறா. எப்படி பாட்டியோட கிளாஸ் காணும்னு சொன்னோம்னா நம்ம எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த வாட்டர் இங்கே தான் போதும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறா. திவ்யா வாக்ட் டு த அதர் சைட் ஆஃப் த டேங்க். மறுபுறம் போய் பார்க்குறா. எதுக்கு மறுபுறம்? அந்த டேங்க்கு பேக் சைட் போய் பார்க்குறா. பாஸ்ட் டெட் ஃபிஷ் அண்ட் ட்ரைட் ரீட்ஸ். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இறந்து போன மீன்கள்லாம் கிடக்கு. ஏன் தண்ணியிலன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, லீவ் பண்ண முடியாது இல்லையா ஃபிஷ்ஷால். அது இறந்து போகிற மீன்கள்லாம் கிடக்கு. ட்ரைட் ரீட்ஸ், அந்த நாணல்கள்லாம் அப்படி காஞ்சி போய் கிடக்குது. டூ யூ நோ வேர் த வாட்டர் குட் ஹேவ் கான்? திவ்யா ஆஸ்க்ட் த ஃபிஷர்மேன். அங்கேருந்து அந்த ஃபிஷர்மேன் கிட்ட கேட்குறா. ஃபிஷர்மேன்னா யார்? மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஃபிஷர்மேன் சொல்கிறது. அந்த ஃபிஷர்மேன் கிட்ட கேட்குறாங்க, டூ யூ நோ வேர் த வாட்டர்? எங்கே, வேர்னா எங்கே தான் அந்த வாட்டர் கான்? கோ வென்ட் கான். கோனா ப்ரெசன்ட் டென்ஸ், வென்ட்னா பாஸ்ட் டென்ஸ், கான்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது எங்கே தான் போயிருக்கும் அந்த வாட்டர்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, திவ்யா ஆஸ்க்டு ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேன் கிட்ட கேட்குறா. ஆஸ்க்டுனா கேட்குறது, ஆஸ்க்டு கேட்குறாங்க. டவுன் ஸ்ட்ரீம் த ஃபிஷர்மேன் சஜஸ்டட். ஒருவேளை நிலத்தடி உறிஞ்சிருக்குமா, நிலமே உறிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. திவ்யா ஃபாலோட் த ட்ரை ஸ்ட்ரீம் பெட் டவுன் த ஹில். At the bottom was another tank. It had lots of goats but no water. அதாவது திவ்யா வந்து இந்த ட்ரை ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணுறா. அந்த ஒரு ஸ்ட்ரீம்னா சிற்றோடைன்னு கண்ணா, நீரோடை, தண்ணி வந்து கம்மியாக போகும் இல்லையா, அந்த ஆறு மாதிரி சொல்லியா, அந்த ஆறு அது அப்படியே ட்ரையாக காஞ்சி போயிடுது. அந்த ஆற்று அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. பெட் டவுன் த ஹில், அப்படியே இறங்கி அது வந்து எங்கே இருக்குன்னா மலையடி ஓரத்தில் அப்படி போயிட்டுருக்கு, அங்கே போயிட்டுருக்காங்க. அட் த பாட்டம் வாஸ் அந்த டேங்க். அது வந்து அந்த டேங்கோடைய பாட்டம் அடிப்பகுதி, அந்த அடிப்பகுதி இன்னொரு இதோட அடிப்பகுதி. இட் ஹேட் லாட்ஸ் ஆஃப் கோட்ஸ். அங்கே நிறைய ஆடுலாம் இருக்குது. பட் நோ வாட்டர். அங்கே என்ன இல்லை, அந்த தண்ணி ஆற்றுல வந்து தண்ணி இல்லாமல் அந்த மாடுலாம் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. திவ்யா ஆஸ்க்ட் த கோட் ஹெர்ட். கோட் ஹெர்ட்னா மாடு மேய்க்கிறேன், ஆடு மேய்க்கிறாங்களே இருக்காங்க, அவங்கள தான் வந்து ஆடு மேய்ப்பவர் பேர் தான் கோட் ஹெர்ட் அப்படிங்கிறது. டூ யூ நோ வேர் த வாட்டர் மைட் பி? உங்களுக்காக தெரியுமா அந்த தண்ணி எங்கே தான் போச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப் ஸ்ட்ரீம் எவாப்ரேட் ஆகிருக்கும். அப் ஸ்ட்ரீம் மேலெல்லாம் தண்ணி ஆவியாக போயிருக்கும். ஃபிஷர்மேன் கிட்ட கேட்டால் தண்ணி கீழே போயிருக்கும், அப்ஸ்டர் இது வந்து டவுன் உறிஞ்சிருக்கும்னு சொல்கிறாரு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, தண்ணி எவாப்ரேட் ஆகிருக்கும் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி கோட் ஹெர்ட் சஜஸ்டட். அவர் அதை சொல்கிறாரு. தட்ஸ் வேர் ஐ கேம் ஃப்ரம். திவ்யா சேட் நோ வாட்டர் தேர். அப்போ எங்கேருந்து வரும்? தட்ஸ் வேர் ஐ கேம் ஃப்ரம். எங்கேருந்து வரேன்? நோ வாட்டர் தேர், தண்ணி இல்லை, தண்ணியில். ஃபர்தர் அப் தென் அப்புறம் அப்படின்ற மாதிரி ஃபர்தராக அது எங்கிருந்து வரும் அப்படின்னு. தி கோட் ஹெர்ட் செட் தட்ஸ் வேர் யூ வாட்டர் கம்ஸ் ஃப்ரம். அது எங்கே போகும் அப்படின்னா, அது எங்கேருந்து தண்ணி வருதோ அங்கேருந்து அங்கேயே போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சும் இல்லையா, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மறுபடியும் மேகங்களை போய் மேகங்கள்லேருந்து தானே கீழே வருது, அந்த மாதிரி அது மேலேயே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா கிளைம்ட் அப் டு தி டேங்க். கிளைம்டுன்னு தொங்கிட்டு ஏறுறதுக்குன்னா அந்த டேங்க்கில் ஏறி பார்க்குறா. தென் ஷீ கிளைம்ட் அப் சம் மோர் டு எ டேங்க் ஃபர்தர் அப் த ஹில். அது வந்து கிட்டத்தட்ட மலை உயரத்துக்கு அது இருக்குது, அப்படியே மேலே ஏறுறா. தெர் வாஸ் நோ வாட்டர். அங்கே வாட்டர் இல்லை, நோ பேர்ட்ஸ். அங்கே பேர்ட்ஸும் கிடையாது. தெர் வாஸ் ஒன்லி ஒன் பர்சன் தேர் ஹூஸ் நேம் வாஸ் ராணி. அங்கே ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அது பேர் வந்து ஒரே ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் ராணி. ராணி, I couldn't find any water. Any idea where it is gone? எப்போ தண்ணி எங்கே இருந்து கண்டுபிடிக்கணும், உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? தண்ணி எங்கே போயிருக்கணும் உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? திவ்யா கால் டு ஹர். அவகிட்ட கேட்குறா. ஷீ நியூ ராணி ஃப்ரம் ஸ்கூலிங். அவளை வந்து எங்கிருந்து தெரியும்? நோனா தெரியும், நியூனா பாஸ்ட் டென்ஸ். சரியா? ராணி எப்படி தெரியும்னா, ராணி வந்து இந்த பொண்ணுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, இந்த பொண்ணுடைய திவ்யாவுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்க. சரியா? டவுன் ஸ்ட்ரீம் ராணி கால்டு பேக். அவளும் அதே சொல்கிறா, தண்ணியெல்லாம் கீழே நிலத்தடியில் உறிஞ்சிருப்பாங்க சொல்லி சொல்கிறாங்க. திவ்யா வாஸ் சடன்லி ஆங்க்ரி. ஷீ ஸ்டோம்டு ஹர் ஃபுட். சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காலு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். சரியா? நோ, ஷீ ஷவுட்டட். இட்ஸ் நாட், இல்லை, தப்பு. ஐ ஹாவ் சர்ச்டு அண்ட் சர்ச்டு. திரும்ப நான் அதை தேடி பார்த்துட்டேன். இட் இஸ் நாட் அப்ஸ்ட்ரம் அண்ட் ஆர் டவுன் ஸ்ட்ரீம். கோ இட். அதெல்லாம் மேலேயும் போல கீழேயும் போல, அது வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். ஹவு அபவுட் அப் தேர்? ராணி சஜஸ்ட். இன்னும் வேற எங்கே போயிருக்கும் அது?
அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீ கண்டுபிடிக்கிறேன். திவ்யா அண்ட் ராணி லுக்ட் அப் த ஸ்கை. ஒன்று மேலே மேகத்தை வானத்தை பார்க்குறாங்க. தி சன் glared back at them. Everything was white hot and dusty. அப்படியே மேலே அந்த இதில் பார்த்தா அந்த சன் லைட்டில் பார்த்தோன்னா எதை பார்த்தாலும் அப்படியே வெள்ளையாக டஸ்டியாக தெரியுது. நோ அதே அக்ரி டுகெதர், நோ வாட்டர் தேர், யூ வெயில் இவ்வளோ அடிக்காத இங்கே தண்ணியே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. திவ்யா கொலாப்ஸ்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா. கொலாப்ஸ்ட் இன் டு த போட் அண்ட் வித் ராணி அண்ட் gnawed on a lotus stem. ஒன்று இந்த லோட்டஸ் ஸ்டெம் இருக்கு இல்லையா, தாமரையினுடைய தண்டு, தாமரை பூவுடைய தண்டு எல்லாம் அங்கே இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஷி காட் டயர்டு, அது அப்படி டயர்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. டூ யூ நோ வை மஞ்சுஸ் பேரண்ட்ஸ் லெஃப்ட் தி வில்லேஜ்? ஏன் மஞ்சுவோட பேரண்ட் நம்ம வில்லேஜ் விட்டு வெளில போனாங்கன்னு தெரியுமா? திவ்யா ஆஸ்க்டு. தே வென்ட் டு தி சிட்டி வேர் தே ஹேவ் வாட்டர். மேபி வி ஷுட் ஆல் கோ. அதனால தான் அவங்க அங்கே போயிருப்பாங்க. தண்ணி இங்கே இல்லை, டவுனில் நிறைய தண்ணி கிடைக்குதான், அதனால அவங்க நம்ம இதை வெக்கேட் பண்ணி போகிறாங்க. யூ கோ, ராணி snapped. No one asked you to be here. You go, நீமா போகிற, நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு யாருமே வந்து நோ ஒன் ஆஸ்க்டு யூ டு பி ஹியர், யாருமே வந்து இங்கே இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா, ஏன் எல்லாரும் வெளில போறியான்னு தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஃபைன், திவ்யா said and she stomped back home. ஒன்று திரும்பி வீட்டுக்கு போயிட்டா. பட் இட் wasn't fine. பட் இது நல்லது கிடையாது. தேர் வாஸ் ஸ்டில் நோ வாட்டர், ஸ்டில் நோ ரெயின். இது வரைக்கும் மழையும் இல்லை தண்ணியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி நெக்ஸ்ட் டே திவ்யா பிரஷ்டு ஹர் டீத் வித் மட்டி டேங்க் வாட்டர் வித் டினி கிளாஸஸ். ஒரு சின்ன கிளாஸில் மட்டி வாட்டர், அழுக்கு தண்ணியில் ப்ரஷ் பண்ணுறான். மட்டி வாட்டர்னா அழுக்கு தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடி தண்ணியாக இருந்ததுன்னா அழுக்கு தண்ணி வரும் இல்லையா, அதில் அவள் ப்ரஷ் பண்ணுறான். அப்படின்னு சொல்லி ப்ரஷ் பண்ணி என்ன பண்ணுறா, ஷீ ஸ்பேட், ஒரு துப்போம் இல்லையா, ப்ரஷ் பண்ணி சொல்லி கொப்பளிச்சு துப்புறோம் இல்லையா, அது மாதிரி துப்பிட்டு இருக்காங்க. இன் ஸ்கூல் தி கிளாஸ் வாஸ் half empty. பாதி இது வந்து எம்டியாக இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூல் போகிறாங்க, போனால் பாதி குழந்தைங்க வரவே இல்லை. மோர் ஃபேமிலிஸ் ஹேட் லெஃப்ட் த ஏரியா. நிறைய ஃபேமிலி இங்கேருந்து லெஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஷி வாஸ் மிஸ்ஸிங் ஆல் ஹேர் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அவள் மிஸ் பண்ணுறா. இன் தி மிடில் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கிளாஸ் ஷி டர்ன்ட் அண்ட் ரேன் அவுட் ஆஃப் த ஸ்கூல். ஒரு பாதியில் இவிஎஸ் என்விரான்மெண்டல் கிளாஸ்னால் இவிஎஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சயின்ஸ் கிளாஸ் போது திடீர்னு அது முடிஞ்சோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறா, ரன் அவே, அவங்க வந்து ஓடி வந்துட்டா, வீட்டுக்கு ஓடி வரா. ஷீ ran and ran until she was panting. She finally sat at the side of the road. ஓடி வந்து ஒரு குழப்பத்தில் ஓடி வந்து ஃபைனலாக ரோடு ஓரமாக உட்கார்றா. ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த வாட்டர், எனக்கு கண்டிப்பாக தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஷீ ஹஃப்டு அப்படின்னு சொல்லி அதில் வந்து உட்கார்றா. கேன் ஐ ஹெல்ப் said a voice. அங்கே ஒரு வாய்ஸ், நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் இருக்குது. இட் வாஸ் ராணி. அது யாருன்னு கேட்டால் வாணி. ஹூ ஹேட் சீன் திவ்யா ரன்னிங் அவே ஃப்ரம் ஸ்கூல். ஏன்னா இவ ஓடி வரும்போது அவள் தான் பார்த்துட்டு ஏன் ஓடுறான்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. அதனால் அவங்க 2 பேரும் வைக்கணும். திவ்யா பீம்டு, எஸ் சவுண்டாக சொல்கிறான், எஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒன்று வி ஹேவ் டு டூ திஸ் ப்ராப்பர்லி, நாம் இதை ப்ராப்பராக செய்யணும். ராணி said லைக் ரியலி சானிட்டரி இன்ஜினியர்ஸ். அதாவது உண்மையான ஒரு நீரை பற்றின ஆராய்ச்சி பண்ணுற ஒரு இன்ஜினியர் மாதிரி நம்ம இது வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். லைக் ஹூ திவ்யா ஆஸ்கர், யார் அப்படின்னு சொல்லி, யார் மாதிரி அப்படின்னு சொல்லி, லைக் ஹூ யார் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறான். சானிட்டரி இன்ஜினியர்ஸ் பில்ட் பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். அதாவது அவங்க யாருன்னா வாட்டரில் எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி எங்கே வாட்டர் இது பண்ணு போர் போட்டால் தண்ணி வரும், எங்கேருந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான். ஐ எம் கோயிங் டு பி ஒன் வென் ஐ க்ரோ அப். ராணி சரி, நான் ஃப்யூச்சரில் பெருசானா கூட நான் சானிடைசர் இன்ஜினியராக தான் படிக்கணும். சானிட்டரி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சானிட்டரி இன்ஜினியர்னு சொல்லி சொல்கிறது சரியா, சானிட்டரி இன்ஜினியராக தான் நான் படிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். திவ்யா and Rani decided to draw a map of their village and all its tanks and streams, showing all the places where the water might have flowed. அதாவது அவங்க 2 பேரும் ஒன்று மேப் ட்ராயிங் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வில்லேஜ் அது எங்கேருந்து தண்ணி வருது, அந்த ஆற்றுலேருந்து எப்படி போகுது, ஷோயிங் ஆல் த பிளேசஸ், வந்துட்டு எல்லா பிளேஸையும் காமிச்சு வேர் த வாட்டர் மைட் ஹேவ் ஃப்ளோட், எங்கேருந்து தண்ணி ஊற்றுது எல்லாரும் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே, வேர் குட் த வாட்டர் பாசிபிளி ஹேவ் கான், எங்கே தான் அது போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபைனலி தே சேட் பேக் அண்ட் போர் ஓவர் த மேப். அது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது வி ஹேவன்ட் சீன் தட் tank yet. Divya pointed to one of the tanks they had drawn.
let's go. Rani agreed. Divya and Rani began climbing up the hill. மலை மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க. கிளைம்பிங்னா மலை மேலே ஏறுறதுக்குன்னா, ஹில்னா மலை மேலே ஏறுறாங்க. தி ஸ்ட்ரீம் ஹியர் வாஸ் ட்ரை ஆஸ் வெல். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கிணறுமே வந்து, அதுவும் இது எதுக்கு பக்கமாக இருக்கிறது, அந்த ஆற்றுக்கு பக்கமாக இருக்கிற எல்லா கிணறுமே வந்து இதாகவே ட்ரையாகவே இருக்குது. மேபி வி ஷுட் நாட் ஹாவ் மிஸ்டு ஸ்கூல். திஸ் டேங்க் இஸ் ப்ராபப்ளி ட்ரை ஆஸ் வெல். ராணி செட் சேட்லி. அதாவது மேபி நான் போகிற போக்கு பார்த்தா ஸ்கூல்லேயே நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் போல இருக்குது. இந்த டேங்க்கில் தண்ணி இல்லாத ஒரே காரணம் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படுறாங்க? ராணி வருத்தப்படுறாங்க. யார் வருத்தப்படுறாங்க? ராணி. அது ரொம்ப சேட்லினா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகே. when they reached the tank, Divya and Rani realized they were wrong. இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதை எங்கேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த கனெக்ஷன் எப்படி வெளில வருது, அதெல்லாம் வந்து அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அவங்க 2 பேரும் ரியலைஸ்னால் கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. திஸ் டேங்க் வாஸ் ஃபுல். இந்த டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ராணி பாயிண்டட் அட் எ ஸ்மால் பம்ப் அட் த எண்ட் ஆஃப் த லேக். இது எங்கே இருக்குன்னா, லேக்னா என்னது, ஏரியோட இதனோட இந்த பைப்போட எண்டு வந்து ஏரியில் இருக்குது. தேர் வாஸ் எ டேங்கர் ஜஸ்ட் பிலோ த பண்ட். அந்த பெண்ட் பண்ணியிருக்கு. கலெக்டிங் வாட்டர் ஆஸ் இட் ஃப்ளோடு ஊற்றுற மாதிரி இருக்குது. அந்த டேங்க்குக்கு வர தண்ணி வந்து இதுலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்குது. எ மேன் ஸ்டுட் பை. அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். கில்ட் த டேங்கர். அவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்கு தண்ணி எடுத்துடுவாங்க இல்லையா, அந்த டேங்கர். மிஸ்ட்ரி சால்வ்டு. ஏய், மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, திவ்யா ஆங்கர்லி கோவமாக சொல்கிறான். ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த தப்பு எங்கே நடக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேர் ஆர் யூ டேக்கிங் அவர் வாட்டர்? திவ்யா வாண்டட் டு நோ. அவளுக்கு வந்து நம்ம தண்ணி எங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தி சிட்டி தி மேன் செட். அது டவுனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ நீட் டு சப்ளை 9000 liters டுடே. நான் இன்னைக்கு 9000 லிட்டர் தண்ணியை வந்து நான் அந்த இதுக்கு டவுனுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் நாட் ஃபேர். இது நல்லதுக்கு இல்லை. ராணி செட். இது நல்லதே இல்லை. என்ன நீ எங்கள் ஊர்லேருந்து கொண்டு போய் அங்கே கொடுக்குற, எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கே தண்ணி இல்லை, நீ என்ன இங்கேருந்து அங்கே கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி மேன் ஸ்ட்ரக்டு. தட்ஸ் ஹவு இட் இஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே சொல்லுவேன், நான் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அக்செப்ட் பண்ணிப்பானா இல்லை, அவங்க உடனே இது பண்ணுறாங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ சானிடரி இன்ஜினியர். திவ்யா எல்டு. கத்ரா. என் ஃப்ரெண்ட் வந்து சானிடரி இன்ஜினியர்ரா. என்ன, ஷீ நோஸ் வாட்ஸ் ஃபேர். எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி அவளுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. தி மேன் லாஃப்டு. உடனே அவன் சிரிக்கிறான். என்ன, சானிடரி இன்ஜினியர்? இட் சீம்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். நீ ஒரு சானிடரி இன்ஜினியரா? நீ ஒரு சின்ன குழந்தை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராணி செட் குவைட்லி, எஸ் பட் ஐ நோ யூ கேனாட் ஜஸ்ட் டேக் அவர் வாட்டர் அவே. பட் நான் குழந்தைய கொண்டு இருக்கலாம், பட் நீ பண்ணுறது தப்பு. நான் கண்டுபிடிச்சேனா இல்லையா, இங்கேருந்து எதுவுமே நீ கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோ ஹோம். தி மேன் செட். வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவர் சொல்கிறாரு. அந்த மேன் சொல்கிறாரு, யூ கேனாட் சேஞ்ச் எனிதிங். உன்னால ஒன்றும் மாற்ற முடியாது, நீ முன்ன கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா ஹேட் அன் ஐடியா. திவ்யாவுக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஷீ ஹக்டு த பம்ப். அவள் கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஹக்டுன்னு என்ன, கட்டி பிடிக்கிறது. எதை கட்டி பிடிச்சிட்டா? பம்பை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பம்பை கட்டி பிடிச்சிட்டு, யூ கேனாட் டேர்ன் இட் நவ். இப்போ நீ இதை திருப்பவே கூடாது. கேட் வால் இருக்கு இல்லையா, அதை திருப்புறனால தானே தண்ணியெல்லாம் வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகுது. அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ எங்கேயும் திருப்பவே கூடாதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டா. ராணி ரேன் அப் அண்ட் டு ஹக் த பம்ப் டு. இவ்வளோ ஓடி போய் அந்த பம்பையே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஹே செட் த மேன். நவ் ஹி வாஸ் ரியலி ஆங்க்ரி. இப்போ உண்மையிலேயே அவன் கோபப்பட்டான். ஜஸ்ட் கோ ஹோம் ஹீ செட். முன்ன வீட்டுக்கு போங்கம்மா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுங்களை துரத்துறாரு. தட் வாஸ் வென் த கிளவுட்ஸ் ப்ரோக் த ரெயின் poured. உடனே அங்கே என்ன ஆகுது, அப்படியே மேகமெல்லாம் இடிஞ்சு மழையாக பொழியுது. அப்படியே பொழியுது. தி மான்சூன் இஸ் ஹியர். திவ்யா ஷவுட்டட். மழை வருது அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. ஐ எம் கோயிங் ஹோம் ஈவன் இஃப் யூ ஆரேஞ்ச் ஐ டேங்கர் மேன். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த டேங்கர் வந்து கேட்குறாரு. இட் ரெயின்ட் அண்ட் ரெயின்டு. மழை மேலே மழை பெய்யுது. தி பண்ட் overflowed and the stream rushed down, splashed them. உடனே இறங்கி தண்ணி வலிஞ்ச போது அப்படி தண்ணியில் இப்படி விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. தி வாட்டர் ஹேஸ் பீன் ஃபவுண்ட். தண்ணி கண்டுபிடிச்சாச்சு. மிஸ்ட்ரி சால்வ். திவ்யா செட். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. தே யால் வித் ஜாய். உடனே அப்படியே சந்தோஷத்துல சொல்லி இல்லை, சந்தோஷத்துல என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா?
they informed about the tanker man to the village people, and the village people warned him not to do again. அந்த இன்ஃபார்ம் இந்த குழந்தைங்க ஓடி போய் வில்லேஜ் பீப்புள் கிட்ட சொல்கிறாங்க. வில்லேஜ் பீப்புள் ஒன்று அந்த டேங்கர் அந்த வாட்டர் தண்ணி எடுத்துடுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்ததுன்னா நாங்கள் நல்லா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வார்ன் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. முடிஞ்சது எடுத்தாங்க. A1 fill in the blanks. First one, the tank in Divya's village was almost, எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊர் டேங்க் எப்படி இருக்கும்? ஃபுல் ட்ரை, ஹாஃப் ஃபுல். பாதி தான் நிறைஞ்சிருக்குமா, இல்லை ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ட்ரையாக இருக்குமா? ட்ரை. ஸோ B1 is the answer. Second one, Divya loved solving dash. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்கும்? ப்ராப்ளம்ஸ், சம்ஸ், மிஸ்ட்ரீஸ், மர்மங்கள். C1 is the correct answer. Next one, Divya and Rani decided to draw அவங்க என்ன draw பண்ணணும்னு நினைச்சாங்க? Goat, mountain, map. Which one is the correct one? Map is the correct answer. Then fourth one, Rani thought of herself as a dash. அவள் என்ன நினைச்சுக்கிட்டா? என்ன இன்ஜினியர் நினைச்சுக்கிட்டா? சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, சானிட்டரி இன்ஜினியரா? சானிட்டரி இன்ஜினியர். So C1 is the correct answer. Fifth one, Rani and Divya informed the happening to the elders. யார்கிட்ட சொன்னாங்க? போலீஸ் கிட்டே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, எல்டர்ஸ் கிட்டே. அவங்க ஊர் பெரியவங்க கிட்ட தான் அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, சொல்லி அவங்க வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஓகே கண்ணா, ஐ திங்க் next class we will continue the book page number 136. Answer the following. Your homework what means? Book page number 137. Try your own. Try your own homework. This page number 137, division C1. Okay, Varma. Say Dhanyavad to all.